முதல் பாயிண்ட், அதாவது ரட்சிப்பு என்பது என்ன? நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ரட்சிப்பை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சுதந்திரிக்கிறீர்கள். தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் முன்னே அதற்கு பிறகு உங்களுக்குள்ள தோங்குற ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆக நீங்கள் வந்து செயல்படுத்தும் போது அந்த ரட்சிப்பு பூரணமடைந்து அந்த ரட்சிப்பில் இருக்கிற சகல ஆசீர்வாதமாக அப்படியே கர்ப்பத்திலிருந்து குழந்தை பிறப்பது போல வெளியே வந்து விடுகிறது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்போ ரட்சிப்பு என்பது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இயேசுவே ஆண்டவர் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயிலே அறிக்கை செய்யும் போது நீ என்ன செய்கிறாய்? ரட்சிக்கப்படுகிறாய். ஆண்டவர் என்று இயேசுவை சொல்லுகிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுகிறார். நன்றாக கவனிங்கள். ஆகையால்தான் கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, தாவீது சொல்றான் ஆண்டவர் என்று. சீசர்கள் எல்லோரும் உங்களை காட்டிக் கொடுப்பவன் ஒருவன் உங்களில் இருக்கிறான் என்று சொன்னபோது சீசர்கள் ஒவ்வொருவனும் என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவரே அது யார்? ஆண்டவனே நானா? ஆண்டவனே நானா? நாய் அவன் ஆண்டவனே ஆண்டவனே சொல்ல சொல்ல வச்சுக்க ரட்சிப்பு 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 ரட்சிப்பு. ஆண்டவனே ஆண்டவனே நானா? ரட்சிப்பு. ஆண்டவனே நானா? ரட்சிப்பு. ஆண்டவனே ஆண்டவனே சத்தம் வந்துகிட்டு இருக்கும். ஒரே ஒரு சத்தம், ரபி நானா என்கிற சத்தம், ஒரே ஒரு சத்தம் வித்தியாசமா வந்துச்சு. அது யூதாஸின் சத்தம். யூதாஸ் ஆண்டவனே என்ற வார்த்தை அங்க சொல்லி இருந்தா அவன் வந்து நாண்டு கொண்டு செத்திருக்க தேவன் விட்டிருக்க மாட்டாரு. ஒருவேளை செத்திருந்தாலும் தேவன் அவனை என்ன செஞ்சிருக்க மாட்டாரு? பாதாளத்துக்கு அனுமதிச்சிருக்க மாட்டார். ஆனால் அவன் ரபி என்கிற வார்த்தையை பயன்படுத்தினான். ரபீனா இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவர் ரட்சிக்கப்படுகிறார். ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்கிறது? இன்னைக்கு நான் பேச வர்றது என்னன்னா, you are being blessed by system basis or seed basis. இதை நான் பேச வரேன். நீ சிஸ்டம் பேஸ்ல ஆசீர்வதிக்கப்படுறியா இல்ல சீட் பேஸ்ல ஆசீர்வதிக்கப்படுறியா? ரிலீஜன் என்பது ஒரு சிஸ்டம், கிறிஸ்டண்டம் என்பது ஒரு சீடு. இங்கே சிஸ்டத்தின் அடிப்படையில் நீ ஒரு விஷயத்தை பார்த்தா உனக்கு அது புரியவே புரியாது. இந்த உலகம் ஃபுல்லா சிஸ்டத்தின் அடிப்படையில் இயங்கிட்டு இருக்கு. மதம் சிஸ்டத்தில் இருக்கு. நிறைய கிறிஸ்தவ போதகர்கள் மனசுல சிஸ்டம் இருக்கு. இவங்க சிஸ்டம் சரியில்லை சிஸ்டம் சரியில்லைன்றாங்க. அன்பு சகோதரனே, கிறிஸ்தவம் என்பது சிஸ்டத்தின் அடிப்படையில் அல்ல, அது சீடின் அடிப்படையில். அல்லேலூயா அல்லே அல்லே நந்தரன் தான் தந்திராயிரி நம் தரன் தான் தந்திராயிரி அல்லே அல்லேலூயா. ரட்சிப்புனா என்ன? ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் சொல்லி உங்களை அனுப்ப போறேன். யோவான் 1:12 ரட்சிப்பை பற்றி மிக தெளிவாக சொல்கிறது. வாசிப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கை தட்டுங்க. ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிள்ளை ஆயிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இனிமே நல்லா கவனிங்க. இந்த ஒட்டுமொத்த நான் வந்து தேவனுடைய பிள்ளையா மாறிட்டேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதை மட்டும் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டுட்டேன் எல்லாம் சொல்லுங்க. அப்படின்னா நான் சொல்லுங்க பிள்ளை ஆயிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இனிமே நீங்க பிள்ளைய பத்தியே படிச்சுட்டு இருந்தாலே போதும், ரட்சிப்புனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ரட்சிப்பு எப்படி வேலை பார்க்குதுன்ற உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரட்சிப்பு சிஸ்டத்தின் அடிப்படையில் வேலை செய்யவில்லை, அது சீடின் அடிப்படையில். நான் நல்லவே இல்லை சார், என்னை எப்படி சார் பிள்ளைன்றீங்க? சார் நான் நல்லவே சார் நான் நல்லவே இல்லை சார். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவ்வளவுதான் பதில். உனக்கு கையை தட்டு. புரிஞ்சுக்க, புரியாதவன் விட்டுக்க. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருத்தன் யாரு? நல்லவன். இன்னொருத்தன் யாரு? கெட்டவன். ஆனா 2 பேரும் அல்லே அல்லே Sir, I am son of Jesus Christ, Heavenly Father. ஓகே, நீங்கள் பிள்ளை தான். முதல் பிள்ளை தான். அது மூத்த குமாரன் இளைய குமாரன்றது அப்புறம் பார்த்துக்கோங்க. முதல் நீங்கள் இப்போ பக்கத்தில் சப்புன்னு கொடுங்க. இப்படி செத்த பாப்ப மாதிரி உட்காந்துருக்காத. நீ பிள்ளை தான், நீ பிள்ளை தான். மூத்த பிள்ளை இளைய பிள்ளைன்றது அப்புறம் பார்த்துக்கோ. ஆனால் ஒன்று நீ ஆமேன்னு சொல்லுங்க.
அப்ப இயேசு சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட உடனே முதலாவது ரட்சிப்பு அவனுக்கு தரதுன்னா, நீ ஏன் பிள்ளை, நெத்தியில் அடிச்சாரு ரப்பர் ஸ்டாம்ப், ஆமே நீ அவர் பிள்ளை, அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். நான் அண்ணன் நல்லவர், தம்பி வந்து கொஞ்சம் ரொம்ப செலவழிக்கிறவர் அப்படின்னா அதுக்காண்டி அண்ணனுக்கு 8 கோடி தம்பிக்கு 2 கோடி கொடுக்க மாட்டேன்றார். அவர் பிள்ளை, அந்த பேஸ்லாம் வராரு, சிஸ்டம் பேஸ்ல வரல. ஆனா உலகம் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு சிஸ்டத்தை கேட்குது. நீ எழுந்தாயா, வேதத்தை வாசித்தாயா, முழங்காலில் நின்றாயா, யுத்த ஜெபத்தில் இருந்தாயா, கத்தின ஜெபத்தில் இருந்தாயா, கண்ணீர் விட்டாயா, கதறினாயா, மிஷினரிகளுக்காய் ஜெபித்தாயா, புலம்பினாயா, அழுதாயா, பரிசுத்தமாய் வாழ்ந்தாயா. சிஸ்டம் 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 சிஸ்டம். ஆனா அவர் சிஸ்டத்தின் அடிப்படையில் வரல. சிஸ்டம் என்பது அடிமைகளுக்கானது, சீடு என்பது பிள்ளைகளுக்கானது. இந்த ஒட்டுமொத்த புத்தகமும் ஒரே ஒரு வார்த்தையை சுற்றி சுற்றி சுழலுகிறது என்றால் அந்த வார்த்தை வித்து என்கிற வார்த்தையின் அடிப்படையில் தான் இந்த புத்தகமே சுழலுகிறது. கையை தட்டி ஒருவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் துவங்கின அந்த வார்த்தை, ஸ்திரீயின் வித்து, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். என் அன்புக்குரியவர்களே, வித்து என்பதில் தான் வெற்றி இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, வெற்றி எங்கே இருக்கிறது? வித்தில் இருக்கிறது. சாத்தானின் தலை எங்கே நசுக்கப்படுகிறது? நான் ஒரு பரிசுத்தவான் என்கிற போது அவன் தலை நசுக்கப்படவில்லை, நான் அவருடைய வித்து என்று சொல்லும் போது அவன் தலை நசுக்கப்படுகிறது. கையை தட்டுனலாம். இந்த கிறிஸ்தவம் சாத்தானின் தலையை நசுக்குவதற்கு பரிசுத்தத்தையும் நீதியையும் ஒழுக்கத்தையும் வந்து என்ன சொல்றாங்க, வந்து சிஸ்டத்தையும் சொல்லி கொடுத்துச்சு. ஆனா சாத்தானின் தலை நசுக்கப்படுவது சிஸ்டத்தின் அடிப்படையில் அல்ல. நீ சீடுன்னு சொல்லும் போதே அவன் தலை நசுங்குதாங்க. என்ன சொல்ல, நான் அவர் சீடு, நான் அவரோட பிள்ளை, நான் அவரோட பிள்ளை, அதனால சகலவித ஆசீர்வாதங்களுக்கு நான் ஏற்கனவே பங்குதாரராய்த்தான் இருக்கிறேன். ஏற்கனவே அந்த ஆசீர்வாதங்களுக்கு நான் பாத்திரனாக இருக்கிறேன். ஏனென்றால் நான் பிள்ளை ஆகும்படி அவர் அனுமதி கொடுக்கவில்லை, அவர் அதிகாரம் கொடுத்தார். He not just permitted me to call him Abba Father. என் அப்பான்னு கூப்பிட்டுக்கடா அப்படின்னு அனுமதி கொடுத்தா அதுக்கு பேர் என்ன? அனுமதி. ஆனா அதிகாரம் கொடுத்தா என்ன அர்த்தம்? என் சொத்தை நீ எடுத்துக்கலாம்னு அர்த்தம். அவர் பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அனுமதி கொடுத்தாரா? இவன் என்ன சொல்றான்? அப்பான்னு கூப்பிடவா, உங்களை அம்மான்னு கூப்பிடவா? கூப்பிடுவேன், உம்மா அப்பான்னு கூப்பிடத்தான் சார். Already he is our father. I have all royal rights to enjoy and experience and inherit his all blessings. இப்போ ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தின் பார்வையில் நீங்க கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது. அது சிஸ்டம் பேஸ்டு. ஆனா இங்க எல்லாமே நடக்கிறது சீட் பேஸ்டு. இந்த பைபிளே ஒரு வார்த்தையை சுத்தி சுத்தி வருது, என்ன தெரியுமா? சீடு, சீடு, சீடு. வித்து 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 வித்து. யார் சர்ப்பத்தின் தலையை நசுக்க முடியும்? பரிசுத்தவான்கள் அல்ல, தேவனுடைய வித்து. அப்ப பரிசுத்தம் என்பது 1008 தடவை சொல்லிட்டேன். இட் இஸ் அன் ப்ராஃபிட், இட் இஸ் அ ப்ராஃபிட், இட் இஸ் அன் அவுட்கமிங் ப்ராஃபிட். அது உனக்கு வெளியே வர்ற 100 லாபங்களில் ஒன்று. அப்பாட்ட நீ 100 ஆசீர்வாதம் அனுபவிக்கிறீல்ல, அதுல ஒரு ஆசீர்வாதம் அவரோட பரிசுத்தமும். ஐஸ்வர்யம் எப்படி எனக்குள்ள வருதோ, ஆசீர்வாதம் எப்படி எனக்குள்ள வருதோ, பரிசுத்தம் எனக்குள்ள அது எல்லாம் இலவசம். ஆனா எதன் அடிப்படையிலே சொல்லுங்க? வித்தின் அடிப்படையிலே. ஏனென்றால் வித்து மட்டும் தான் தலையை நசுக்க முடியும். ஆனால் பிள்ளை என்கிற அதிகாரத்தின் வழியாய் பிதாவினிடத்தில் வருவதே கிறிஸ்தவம். அப்ப என்ன சொல்ல வரீங்க? ஒரு வித்து இல்லாதவன் எவ்வளவு பரிசுத்தமாய் இருந்தாலும் அவன் தேவனுடைய பிள்ளையாக முடியாது. ஆனால் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பிள்ளையான ஒருவன் அவன் தவறினாலும் அவன் பிள்ளை அல்லாதவனாய் ஆக முடியாது. புரியுற மாதிரி ஒரே வரியில சொல்றேன்.
கேட்ச் பண்ணிக்காங்க. ஒரு கழுதையை எவ்வளவு நீ குளிப்பாட்டினாலும் அது கழுதை தான், குதிரை ஆகாது. ஒரு குதிரை எவ்வளவு சகதியில உருண்டாலும் அது குதிரை தான், கழுதை ஆகாது. அல்லே அல்லே லூயா. தம்பி புட்ல இருந்து வா, புட்டு ரம் பம் 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 அல்லே. தொடங்கும் போது புட்ல இருந்து வா. ஓகே. அக்கினியின் சூளையில் வென்று வென்று போகாமல் கிருபை தாங்கினதே, என் மூடி கூட கருகாமல். ஒரு குதிரை வந்து யாரோ ஒருத்தர் கதை சொன்னாங்க, வந்து ஒரு நாய்க்குட்டி வந்து திடீர்னு ஒரு ஆட்டுக்குட்டி பன்னிக்குட்டி ஆகுது, அப்புறம் ஆட்டுக்குட்டி ஆகுது. சான்ஸே கிடையாது, சான்ஸே கிடையாது. ஒரு ஆட்டுக்குட்டி பன்னிக்குட்டியோட சேர்ந்து அது வந்து இப்போ சகதியில் உருண்டுருச்சுன்னா, இந்த ஆட்டுக்குட்டி பன்னிக்குட்டிக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் வரும், என்னன்னா கும்புன்னு இருக்கேடா அப்படின்னு தோணும். ஆனால் ஆட்டுக்குட்டி சொல்லுவோம், நம்ம நினைச்ச மாதிரி இல்லையே இது, அதனால இந்த இடம் நம்ம இடம். அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. அரங்க ரங்க 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 அல்லே லூயா. மறுபடியும் சொல்றேன், மறந்துடக்கூடாதுன்றதுக்காக. ஒரு கோழி குஞ்சு, ஒரு 10 கோழி முட்டை எடுத்துட்டு ஒரு கழுகு முட்டையை எடுத்து என்ன செஞ்சாங்களாம், கோழி முட்டையோட சேர்ந்து அடகாக்க வச்சிட்டாங்களாம். அந்த கோழி அடகாத்து அந்த ஹீட்டில் எல்லா குஞ்சும் பொரிச்சிருச்சு. கோழி குஞ்சு 8 கோழி குஞ்சு, 9 கோழி குஞ்சு, 10வது என்னது கழுகு குஞ்சு. ஆனால் அந்த கழுகு குஞ்சுக்கு தெரியல நம்ம ஒரு கழுகு குஞ்சுன்னு. அதனால் கோழி குஞ்சோட சேர்ந்துட்டு அது சினிமா பார்க்குது, டங் 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 டங். அடுத்து பிள்ளையில ஈவ் டீசிங் பண்ணுது, கும்மு இருக்கியாமா அல்லே அதை கூட சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் கோழி குஞ்சு. ஆனால் இது அந்த கழுகு குஞ்சுக்கு தெரியல. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்காங்க, இதுக்கு தெரியலன்றனால கழுகு குஞ்சு கோழி குஞ்சா மாறிட முடியாது. கோழி கோழி தான், கழுகு. ஆமாம், உங்கள் ஃப்ரெண்டு எத்தனை கோழி குஞ்சு இருந்தாங்க, அம்புட்டையும் கழட்டி விட்டீங்க வந்து உட்காந்துருக்கீங்கன்னா அப்போ நீ கழுகு குஞ்சு தானே. ஒரு நாள் இந்த கோழி குஞ்சு எல்லாம் அப்படியே போய் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த கழுகு குஞ்சும் போய் என்ன செய்யுது, அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கிற போது திடீர்னு ஒரு கழுகு அப்படியே பறந்து வருது. ஒன்று இந்த கோழி குஞ்செல்லாம் பார்த்து சூசைட் ஓடிடு சூசைட் ஓடிடுன்னு இந்த கோழி குஞ்செல்லாம் கழுகை பார்த்து ஓடுது. அந்த கழுகு குஞ்சு மட்டும் அப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு, நான் ஏன் இதை மாதிரி பறக்க முடியாது, ஏன் நானும் கூட இது போல பறக்க முடியாதா அப்படின்னு ஒரு எண்ணம் இந்த கழுகு குஞ்சுக்கு மட்டும் வந்துச்சு. அன்னையிலேருந்து அது பறக்க ஆரம்பிச்சிச்சு, விழுந்துச்சு, பறக்க ஆரம்பிச்சிச்சு. அதை பறக்க வச்சது எது, அதுக்குள்ள இருந்த வித்து. 1000 தடவை விழுந்தாலும் நீ மறுபடி எந்திரிக்கிற பத்தியா, காரணம் உனக்குள் இருப்பது தேவனுடைய வித்து. ஒரு நாள் இந்த கழுகு குஞ்சு அப்படியே பறந்து இந்த கழுகோடு சேர்ந்து போனதாம். அப்படித்தான் எல்லாரும் சுவிசேஷ கூட்டத்தை பார்த்து வந்து பயந்து ஓடினப்ப நீங்க மட்டும் இந்த கூட்டத்தில் அப்படி என்னதான் இருக்கு, இந்த ஊழியக்காரன் என்னதான் இருக்குன்ட்டு அப்படியே உள்ள போனீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க வித்து, அதுதான் வித்து. இன்னைக்கு எல்லா கோழி குஞ்சிட்டையும் நீங்க வந்து என்ன செஞ்சிட்டீங்க, டிஸ்கனெக்ட் ஆகி இன்னைக்கு கழுகு கூட்டத்தோட சேர்ந்துட்டீங்க. பிணம் எங்கேயோ அங்கு கழுகு, அடிக்கப்பட்ட, அதாவது அடிக்கப்பட்ட பலி எங்கேயோ, அப்படிதான் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. பிணத்தை வந்து பருந்து தான் சாப்பிடுமா, கழுகு சாப்பிடாது. பருந்து வேற கழுகு வேற, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த கண்ணுக்கு முன்னாடி சுத்துறதெல்லாம் பருந்து. ஆனா கழுகு என்பது மழை பெய்யும் போது மழைக்கு மேல பறக்கிறது. மழை பெய்யும் போது எல்லா பறவையும் நனையுமா, இந்த கழுகு மட்டும் நனையாதான். ஏன்னா கழுகு மட்டும் மேகத்துக்கு மேல பறந்துகிட்டு இருக்குமா. எல்லா பறவையும் பாருங்க பறக்கும்போது எப்படி பறக்குதுங்க, ரைட்டை ரெனியூ பண்ணுங்க உங்க ஸ்ட்ரென்த்தை. இப்படி பறக்கும், தர 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 பார்க்கும். அப்போ ஒருத்தன் பரபரப்பா இருக்கான்னு வச்சுங்க, பரபர, ஐயோ வீட்டு வாடகை கட்டணும், ஐயோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பரவாயில்ல இது ஏதோ காக்கா குஞ்சு மாதிரி இருக்கு சார், 3 கோடி ரூபாய் தேவை. ஆனால் அவன் கழுகு மட்டும் எப்படி பரப்பு,
எல்லாமே ரெக்கையை அடிக்குது, கழுகு மட்டும் அடிக்க மாட்டேங்குது. அந்த காத்தையே செட்டையா மாத்துது. நான் படித்தேன், ஒரு கழுகு, நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரே ஒரு முறை அந்த செட்டைய அப்படி அடிச்சுச்சுன்னா 12 மீட்டர் நீளம்ல கழுகுலாம் இருக்கான். சிறகு மட்டும் 12 மீட்டர் இருக்குமா. அப்படி அடிச்சுட்டு 400 கிலோமீட்டர் போயிட்டு இருக்குமா. என்னை காய்ச்சி கழுகு ஏங்க பதறி பார்த்துருக்கீங்களாங்க? கும்முன்னு இருக்கும். அப்படி இறங்கும்போது ஃப்ளைட் இறங்குற மாதிரி தான் இறங்கும். அப்படி இறங்கி அன்றைக்கி ஒரு சின்ன பிள்ளையவே என்ன செய்யுது, அன்றைக்கி ஒரு வீடியோ அனுப்பிச்சுனா கப்புன்னு தூக்கிட்டு அந்த தரையிலேருந்து எந்திரிக்கப்பட்டு தான் சக் சக் அப்படின்னு அடிச்சு அப்படி மேலே போகுது. நமக்கெல்லாம் ப்ரேயர்லாம் அப்படி பிக்கப் பண்ணி விட்றதுக்கு தான், சக்கு சக் அவ்வளோதான். அப்படி பிக்கப் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே ஸ்பிரிட் மூவிங்லேயே போயிருவீங்க. கழுகு அப்படியே கும்முன்னு போயிட்டு. எனக்குள்ள ஒரு வித்து இருக்குது, எல்லாம் சொல்லுங்கள். அந்த வித்து என் ஃப்ரெண்டு எல்லாரையும் விட்டுட்டு இப்படி தனியாக என்னை கூட்டு வர முடியும்னா, இனிமேலும் அது என் வாழ்க்கையில் எதையெல்லாம் பிரிக்கணுமோ அது பிரிக்கும். என்னை எப்படி மாற்றணுமோ அது மாற்றும். எவ்வளோ உயரத்தை கொண்டு போகுமோ அது கொண்டு போகும். ரட்சிப்பு என்பது உங்களை வித்தாய் மாற்றியது. வித்து வந்த பிறகு 2 விஷயம். உங்களுடைய உலக சம்பந்தப்பட்ட அத்தனை ஆசீர்வாதத்தையும் அந்த வித்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு தர்றாரு. 2வது, ஆவிக்குரிய சம்பந்தப்பட்ட அத்தனை ஆசீர்வாதமும் அந்த வித்து தான் உங்களுக்கு ஏற்படுத்துது. இப்போ உங்களை கூட்டிகிட்டு வந்துச்சுல, உங்களை மாற்றுச்சுல, அந்த சுவிசேஷ கூட்டத்தை பார்த்தோன்னே எல்லாம் ஓடுனாய், கழுகை பார்த்த மாதிரி. நம்ம மட்டும் உள்ளே போனோம், சத்தியத்தை கேட்டோம், மாறினோம். அவரை மாதிரி இன்றைக்கி என்ன செய்ய ஆரம்பித்தோம்? மாற ஆரம்பித்தோம். அன்றைக்கி நான் ஒரு கழுகு பிரசங்கம் பண்ணதை பார்த்தேன், இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அன்றைக்கி நான் கழுகு குஞ்சாக இருந்தேன், கோழி குஞ்சுகள் மத்தியில். இன்றைக்கி நான் ஒரு கழுகாய் என்ன செய்து பறந்து கொண்டு இருக்கிறேன். அப்படியே அந்த சாயல் நம்ம இடத்தில் என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. அப்போ இவ்வளவு நடத்தின அந்த வித்து இனிமேல் உங்களுக்கு நடத்தும். நீங்கள் சிஸ்டத்தின் அடிப்படையில் இங்கே வரவில்லை, நீங்கள் வித்து என்பதனால் இங்கே வந்திருக்கிறீர்கள். அப்போ பருந்து கழுகு சொல்லிட்டு மறந்துட்டேன்னா, பருந்து வந்து பிணத்தை சாப்பிடுமா, ஆனால் கழுகு என்றைக்குமே பிணத்தை சாப்பிடாதான். அது எதை சாப்பிடும்னா, உயிரோடு இருக்கிறத தான், அந்த ஹார்ட் பிளட்டு அதைத்தான் உரியுமா. இல்லாட்டி அடிபட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதைத்தான் வந்து சாப்பிடும். ஏன்னா அதுக்கு பிளட்டை உரியும் போது ஹார்ட்டாக இருக்கணும். பருந்து செத்தது காக்கெல்லாம் கண்டதை திங்கும், ஆனால் கழுகு மட்டும் துடிக்கிறது தான் சாப்பிடும். அது இயேசு சொன்னார், பிணம் எங்கேயோ, அந்த இடத்துல பிணம் வார்த்தை வரல, துடித்து கொண்டிருக்கும் பலி எங்கேயோ, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி எங்கேயோ, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிற இடம் எங்கேயோ, அங்கே கழுகுகள். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். இங்கே அடிக்கப்பட்ட பலி பிரசங்கிக்கப்படுகிறதினாலே கழுகுகளாகிய நீங்கள் அந்த பலியை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஆகையால் உங்களுக்குள் இருக்கிற வித்து தேவனுடைய வித்து. உங்களுடைய ஆவிக்குரிய சகல மாற்றங்களும் வித்தின் அடிப்படையில் வெளிவருகிறது. உங்கள் உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதங்களும் அந்த வித்தின் அடிப்படையில் வந்து கொண்டே இருக்கிறது. கரங்களை தட்டி வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும். திரும்ப ரம்பம் 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 வழுவாமல் காத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் கிருபை. உன் கிருபை என்னை தாங்கினதே, கிருபை என்னை நடத்தினதே, கிருபை என்னை தாங்கினதே, கிருபை என்னை நடத்தினதே. அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே ரகடி 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 ரகடி. மேக்கு வேற உங்க சீடு வேற. அதனால உங்களை தூக்கி இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்துக்குள்ள போட்டாலும் அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து கிருபை. அடுத்து ஒன் டூ த்ரீ ஃபோர். அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் ட்ரம்பட் ட்ரம்பட் ட்ரம்பட்
அல்லே அல்லே எல்லோரும் பாடுவோம். ஆகவே நண்புக்குரியவர்களே, ஒரு விஷயத்தை உங்க மைண்ட்ல நல்லா பதிச்சுக்காங்க. இங்கே தான் நீங்க உலகத்திலிருந்து மாறுபடுறீங்க. என்ன தெரியுமா? நான் வித்து என்பதினால் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். நான் வித்து என்பதினால் மாறிக்கொண்டிருக்கிறேன். மற்றபடி சிஸ்டத்தின் அடிப்படையில் அல்ல. சிஸ்டம் என்பது ரிலீஜியஸ் வேர்டு. அதன்படி என்ன செய்யாதீங்க, உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்காதீங்க. அப்ப என்ன செய்யணும்? ஒரே ஒரு விஷயம் சொல்லவா, உங்களை உலகம் என்ன சொல்லும்னா, நீங்க நீதிமான் இல்லைன்னு சொல்லும். இல்லை நீங்க சிஸ்டத்தின் அடிப்படையில இல்ல, வித்தின் அடிப்படையில் நீங்க, அப்ப உங்களை துன்மார்க்கன்னு சொல்லும். பிதா என்கிட்ட கேட்டாரு, என் பிள்ளையை ஏன் நீங்க சிலுவையில் அறைஞ்சாங்க தெரியுமா? ஏன் சிலுவையில் அறைஞ்சாங்க சொல்லுங்க நீங்க. ஏன்னா யூத ரபிக்களுடைய சிஸ்டத்தோட அளவுக்கு இயேசுவோட வாழ்க்கை இல்ல. அவன் ஒரு சிஸ்டம் வச்சிருந்தான். நம்ப முடியுதா உங்களால? அந்த சிஸ்டத்தின் அடிப்படையில் ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது, ஆனால் அவர் செஞ்சாரு. சிஸ்டத்தின் அடிப்படையில் வந்து ஆலயத்தில் இதை செய்யக்கூடாது, ஆனால் அதை செஞ்சாரு. அப்ப அவனோட சிஸ்டத்தில் இயேசு ஒரு துன்மார்க்கன், இயேசு ஒரு பாவி, இயேசு ஒரு நியாயப்பிரமாணத்தை மீறினவர். அதனால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ஆகவே யூத ரபிக்கள் மத்தியிலே இயேசு யாருன்னா ஒரு பாவி, பாவிகளின் சிநேகிதர். அப்ப இயேசுவின் வழியில வந்த நீங்களும் அந்த சிஸ்டத்துல இருந்து பார்த்தா உங்களை பாவினவன் சொல்லணும். சொன்னா நீங்க அவருடைய வித்து. ஏனென்றால் நீங்கள் சிஸ்டத்தின் அடிப்படையில் அல்ல, சீடின் அடிப்படையில் ஆசீர்வதிக்கப்படுகிறீங்க. ஸோ டைட்டில் என்ன? நாட் இன் சிஸ்டம் பேசிஸ் பட் இன் சீட் பேசிஸ் ஐ ஆம் பீயிங் பிளஸ்ட். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தது? ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லுங்க, நாம் பிள்ளை, நாம் பிள்ளை, அவ்வளோதான் பிள்ளை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததின் அடிப்படையில் இப்போ நான் ஆசீர்வதிக்கப்படுறேன். எல்லாம் சொல்லுங்க. நேற்று நடந்ததின் அடிப்படையில் நான் ஆசீர்வதிக்கப்படலை, முந்தா நேற்று நடந்ததின் அடிப்படையில் நான் ஆசீர்வதிக்கப்படலை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எது நடந்துச்சோ அதன் அடிப்படையில் இப்போ நான் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏனென்றால் நான் 2000 வருஷத்துக்கு முன்பாக நடந்த சம்பவத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவரே, ரட்சிப்பை குறித்து நாங்கள் கருத்தாய் ஆலோசனை பண்ண எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ரட்சிப்பு என்பது ஒரு சிஸ்டத்துக்குள்ள வருவதல்ல, சீடா மாறுறது. சீடா மாறிட்டோம்னா எங்களுக்கு எல்லா நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் எல்லாமே எங்களுக்கு பங்கு இருக்கு. நாங்கள் அவருடைய சிஸ்டத்தில் இருக்கிறோம். ஆமா, மகிமையாக எங்க முடி ஒன்று கூட கருகாது. எங்க மகிமை ஒரு நாளும் குறையாது. இன்றைக்கு எங்களை சுற்றி இருக்கிற சில ஈர்ப்புகள் கூட நாளைய நாளில் ஈர்ப்பு இல்லாமல் போயிடும். நேற்று இருந்த பல ஈர்ப்புகள் இன்றைக்கு எங்களுக்கு இல்லை. எங்களுக்குள்ள மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படியே அந்த சீடு எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கும். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் சிஸ்டத்தின் அடிப்படையில் வாழவில்லை, நான் சீடின் அடிப்படையில் வாழுகிறேன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நான் சிஸ்டத்தின் அடிப்படையில் வாழவில்லை, நான் வித்தின் அடிப்படையிலே ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாரையும் ஆசீர்வதித்து உம்முடைய வித்துகளாகியவர்களை இந்த பூமிக்குள்ளே நான் அனுப்புகிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.